இருக்க செல்லம்? அழாத செல்லக்குட்டி. என்னக்கா, எதுக்கு குழந்தை ஒரே அழுதுகிட்டே இருக்கா? அவ அப்படிதாம்மா, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பா. ஆமா, உங்க தங்கச்சியோட கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குக்கா. எங்க நல்லா போகுது, அவங்க ரொம்ப ஸ்லோவா பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சொன்னேன்? நாங்க ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கோமா? கோபி தானே இப்ப வேண்டாம் கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. அவரைதான்க்கா சொன்னேன். எனக்கு என்னம்மா பிரச்சனை? உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் கிண்டல் பண்ணேன். அக்கா, குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா, ஒரு பாட்டுனா பாடுங்கக்கா. என்ன? நான் பாட்டு பாடணுமா? கீர்த்திக்கா, கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருங்களேன். அக்கா, குழந்தைக்கு பாட்டெல்லாம் வேண்டாம், நீங்கள் வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணி குழந்தையோட அலையை நிறுத்துடுங்க. அப்போ என்னடி சொல்ல வர? அக்கா பண்ணால் நல்லா இருக்காது குரலுங்கிறியா? என்ன? ஏன் குரல் நல்லா இருக்காதா? உங்கள் 2 பேருக்கு தெரியுமா, நான் பாட்டு பாட ஆரம்பிச்சா என் குழந்தை உடனே தூங்கிடும். அப்படியா? அவ்வளோ சூப்பராக பாடுவீங்களா? எங்கே பாடுங்க பார்க்கலாம். ஆரோ அரிரரோ ஆராரோ அரிரரோ அரிரரோ ஆராரோ. அட ஆமா, குழந்தை தூங்க ஆரம்பிச்சுட்டா. கீர்த்தி அக்கா, இவங்க பாடுறத கேட்டா எனக்கே தூக்கம் வருது. அந்த பிஞ்சு குழந்தை தூங்காதா? குரல் எப்படி இருந்தா என்ன, பாட்டு யாரு பாடினா என்ன, குழந்தை தூங்குனாலா இல்லையா, அதுதான் தேவை. ஆமாக்கா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆமா, நீங்க 2 பேரும் சொந்த அக்கா தங்கச்சியா? இல்லக்கா, அவன் என்னுடைய பெரியம்மா பொண்ணு. உன்னுடைய பெரியம்மா பொண்ணுங்கிற? அப்போ உன்னை அக்கான்னு கூப்பிடுற? இவன் எங்க பெரியம்மாவோட 2வது பொண்ணு. எங்களுக்கு எல்லாருக்கும் பெரியவங்க யாழ்னின்னு ஒருத்தர் இருக்காங்க, எங்க அக்கா. ஓ, அப்போ உங்க அம்மாக்கு நீ மட்டும்தானா? இல்லக்கா, நாங்க 2 பேரும் ட்வின்ஸ். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேர் கார்த்தி. ஓ அப்படியா? உங்க அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஒரே மேடையில தான் காட்சி. நீங்க கல்யாணத்துக்கு வரல, அதுக்கு தான் உங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஓ, அப்போ உங்க அண்ணன் நீ வரலையே? அண்ணனும் பிரீத்தியும் அமெரிக்கா போயிருக்காங்க, அதுக்கு தான் வரல. ஓ அப்படியா, சரி சரி.